தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு திருத்தம் செய்ய எதிர்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். தமிழ்நாட்டில் வேலை நிமித்தமாக வசிக்கும் பீகார் தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நோக்கம் இல்லை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கினில் எடப்பாடி பழனிசாமி ஏ1 குற்றவாளி என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. கோடநாடு சம்பவம் நடவடிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்காதது ஏன் எனவும் கேள்வி. குரல் கொடுக்கவில்லை. நான் சாதாரண பொறுப்பாளர். இந்த இயக்கத்தை வளர்த்தவர், நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி, பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது, 3-4 கொலைகள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கோடநாடு வழக்கில் அதிமுக ஆட்சியின் போது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். செங்கோட்டையின் பேச்சு மூலம் அவரது இத்தனை நாள் வன்மம் வெளிப்பட்டு விட்டதாகவும் விமர்சனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, 2-3 கொலை நடக்கினாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவெல்லாம் எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கொண்டு இதுல இருந்து தெளிவா இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. திமுகவை ஆட்சியில் அமர்த்த ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் விரும்புகிறார்கள். 2026 திமுகவின் ஆட்சியில் அமர்த்த பி டீமாக இவர்கள் செயல்படுகிறார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும்? இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவரெல்லாம் இணைக்க சொல்லல. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர். திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி தான் செயல்படுகிறார் என டிடிவி தினகரன் விமர்சனம். 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வர இபிஎஸ் தான் காரணம் எனவும் குற்றச்சாட்டு. பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியுடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஏன்னா தான் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான். சிறையில் இருந்த சசிகலாவை கட்சியில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் நீக்கிய எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி என டிடிவி தினகரன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமிக்கு சுயநலம், பதவி வெறியை தாண்டி வேறு எதுவும் இல்லை எனவும் காட்ட. அவங்களும் பேசிட்டு இருக்காங்க சித்தியும். ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. துரோகத்திற்கான நோபல் பரிசு எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் வழங்க வேண்டும். சசிகலாவிடம் எவ்வாறு இபிஎஸ் பதவியை பெற்றார் என்பது நாடறியும் எனவும் செங்கோட்டையன் பேட்டி. பரிமாறப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடியாருக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி வரும் 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்.
எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவிப்பு. கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் 118 ஏக்கரில் அமையவுள்ள சுற்றுச்சூழல் பூங்கா அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மறைந்த நடிகர் கிரேசி மோகன் எழுதிய சிரி சிரி கிரேசி புத்தகத்தை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாநிலங்களவை எம்பிமான கமல்ஹாசன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். முதலமைச்சர் பதவியை சசிகலா அறிவிக்கும் போது காலில் விழுந்து தவழ்ந்து கும்பிட்டீர்களே, அதுதான் சுயமரியாதையா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான் கேள்வி. ஐயா, எதிர்க்கட்சி தலைவரை கேட்போம். நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டீங்களே, அதுதான் சுயமரியாதையா? என்ன சுயமரியாதை? வரலாறு திரும்புகிறது என கூறினால் அஜித் படம் என நினைக்கக்கூடாது என தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தில் சீமான் பேச்சு. உயிரிழந்தவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறிய காலம் மாறி தற்போது பாதிக்கப்பட்டோரை தம் வீட்டுக்கு அழைக்கும் நிலை வந்துள்ளதாக விஜய் மீது பாய்ச்சல். வரலாறுனா என்னன்னு தெரியாதவன்ட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது. வரலாறுனா சகோதரர் அஜித் எடுத்த படத்தை பேர் சொல்லக்கூடாது. இது வேற. வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரூலிஷன் சேஞ்ச், பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்ல. செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல, செத்தவனே நம்ம வீட்டுல வந்து சாகுறதுன்னு வந்து கேட்கறது. இது வரலாறு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை 5:26 மணிக்கு CMS 03 என்ற செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்கிறது LVM-3 M5 ராக்கெட். போர்க்கப்பல்கள் விமானங்களுக்கிடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்த உதவும் என இஸ்ரோ தகவல். நாகையில் பிரசவத்தின் போது குழந்தை வயிற்றிலேயே இறந்த விவகாரம். தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே இளம்பெண் கத்தியால் குத்தியும் கல்லால் தாக்கியும் கொன்று புதைப்பு. திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் கள்ளக்காதலன் வெறிச்செயல். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 3D லேசர் ஸ்கேனர் கருவி மூலம் அளவிடும் பணியை நிறைவு செய்த CBI. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் திமுகவினரை காப்பாற்ற அரசு முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சொத்து வரி, மின்கட்டண உயர்வால் 2026ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் உறுதி. சதுரடிக்கு 100 ரூபா என்னவோ இருந்துச்சு, இன்னைக்கு 750 ரூபா இருக்கு. வீடு கட்ட முடியாது, எதுவுமே பொருட்கள் வாங்க முடியாது. இந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு. அதனால தேர்தல் உறுதியா நிச்சயமா 2026 ஆட்சி மாற்றம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நடிகர் அஜித்தின் கருத்து வரவேற்கத்தக்கது. மதிமுக MP துரை வைகோ கருத்து. (2026) தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விளக்கம்.
கூட்டணி ஆட்சி குறித்து இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என பேட்டி. கடலூர் அருகே பைக் மீது ஏடிஎம்மில் பணம் வைக்கும் வாகனம் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த தாய், தந்தை, மகன் ஆகிய 3 பேர் பரிதாப பலி. பவதாரணி பெயரில் மகளிர் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்குகிறார் இசைஞானி இளையராஜா. பாடல் மற்றும் இசை மீது ஆர்வமுள்ள 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு விண்ணப்பம் தொடக்கம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆந்திராவில் கோவில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 12 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு. காயமடைந்தோருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. சத்தீஸ்கரில் பழங்குடியின மக்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். தங்களது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய தலைக்கவசத்தை மோடிக்கு அணிவித்து மகிழ்ச்சி. பாஜக நிகழ்காலம் குறித்து பேசுவதே இல்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் மட்டுமே பேசுகிறது எனவும் விமர்சனம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடந்து வரும் போர் முடிவுக்கு வருமா? வரும் 6ஆம் தேதி நடக்கும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காணப்படும் என தகவல். கரீபியன் நாடுகளை தாக்கிய புயல் மற்றும் கனமழையினால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. வெள்ளத்தில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மும்பையில் இன்று மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அள்ளுமா இந்திய அணி? மகளிர் உலகக்கோப்பையுடன் புகைப்படம் எடுத்த இந்தியா தென்னாப்பிரிக்கா கேப்டன்கள். இணையத்தில் வைரலாகும் வீடியோ காட்சி. அனைத்து விதமான தொழில்முறை டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு. இந்தியாவின் மூத்த டென்னிஸ் வீரரான ரோகன் போபண்ணா அறிவிப்பு.